பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் ரைஸ் தான் நம்ம வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியானதும் கூட, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. வாங்க இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பச்சைப்பயிறு. இது முளைக்கட்டின பச்சைப்பயிறு மட்டும் எடுக்கணும்னு இல்லைங்க. சுண்டல் எடுத்துக்கலாங்க, கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாங்க, வெந்தயம் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன தானியம் முளைக்கட்டி எடுக்கணுமோ அந்த தானியத்தில் இது மாதிரி செஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க, கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க, 3 பூண்டு எடுத்துருக்கேங்க, கொஞ்சம் கருவேப்பில், கொஞ்சம் கொத்தமல்லி தலைங்க. இப்போ இதை வந்து மிக்சியிலங்க குறைன்னு அரைச்சிட்டுங்க, தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிட்டுங்க. அது கூட இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்தாமல் குறைன்னு அரைச்சிட்டுங்க. இப்போ வந்து இது கூட சேர்த்துங்க. நாம் வந்து இதையும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, ஒரு குறைன்னு அரைச்சிட்டு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு தான் அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்குவேங்க. நீங்கள் நெய்யிலையும் தாளிச்சிக்கலாங்க. உங்களுக்கு என்ன பிரியுமோ அதை ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, உளுந்து பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கிறது இது கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரத்துக்கு கொட்டுங்க. நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு பாத்திரத்துக்கு கொட்டாதுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாங்க. இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சைப்பயிறு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் தூள் சேர்த்துறேங்க, ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சாப்பாடு இது கூட சேர்த்துக்கலாங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இறக்கிடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அதிகமாக எல்லா தாளித்து சாப்பாட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லெமன் சேர்த்துக்குவேங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச கார்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 கப் எடுத்துருக்குறேங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இதுக்கு பன்னீர் பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு தாங்க 1 கப் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச சாதங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் செய்கிற பொன்னி ரைஸ் தான் எடுத்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பல்லு பூண்டுங்க, சோம்பு 1 ஸ்பூனுங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. கலருக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த 3ஐயுமே வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் கேப்சிகம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. எங்கிட்ட இருந்ததுனால நான் ஒரு பீஸ் சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த பூண்டு, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சோம்பு இந்த 3 தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இடிகள் இருந்தால் இதை இடிகளில் இடித்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இடிச்சிக்கலாங்க. நான் இப்போ மிக்சியில் தான் அரைச்சிட்டு வந்தேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சதும் பூண்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி ப்ரௌன் கலருக்கு வரணுங்க. இப்போ வந்து நம்ம கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கோம், அந்த கேப்சிகம் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. கேப்சிகம் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. இது சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, குடமிளகாய் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கேப்சிகம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதனோட பச்சை வாசம் போகணுங்க, அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சேர்த்துக்கலாங்க.
இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அது கூட வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் நம்ம எப்போ வீட்டில் சமைப்பேன் இல்லைங்களா, அந்த ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான சாலட் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. வேணுன்னா நம்ம இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துனா போதுங்க. சாதம் கம்மியாக தான் இருக்கும். இது கரெக்டாக ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு அளவு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நமக்கு கார்ன் பனீர் போட்டு ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோங்க. இதே அளவுகளோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஈஸியானது கூட ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கிறோங்க. பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தானியத்தை ஒரு நாள் முன்னாடியே ஊற போட்டுருணுங்க. ஒரு நாள் முன்னாடி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. நைட் எடுத்து இதை முளைக்கட்டி வச்சோம்னா நெக்ஸ்ட் டே நம்ம முளைக்கட்டினதுலேருந்து ஒரு 12 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் முளைக்கட்டி வந்துடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கொடுங்க. இது பச்சை பயிரில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க, நம்ம எல்லா தானியத்துலேயுமே நம்ம இது மாதிரி செய்யலாம். எல்லா தானியத்துலையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.